ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த VLC மீடியா பிளேயர் மூலமாக எப்படி தமிழ் சேனல்களை நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சில சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக அனைத்து பெரும்பாலான தமிழ் சேனல்களை நீங்கள் அதில் பார்க்க முடியும். எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, இந்த VLC மீடியா பிளேயரை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மீடியா பிளேயரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த மீடியா, அதுக்கு கீழே பாருங்கள், இங்கே ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதாவது Ctrl+S ஷார்ட்கட் கொடுக்குறது. இந்த ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலு, டிஸ்க்கு, நெட்வொர்க்கு, கேப்சர் டிவைஸ் அப்படின்னு சில டேபுங்க இருக்குது. அதில் இந்த நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கே நாம் சில URL லிங்க், தமிழ் சேனலுக்கு உண்டான ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு உண்டான URL லிங்க் நமக்கு கொடுத்தோம்னா நமக்கு தமிழ் சேனலினுடைய லிங்குகள்லாம் வந்துடும். இந்த URL நம்ம எங்கேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இது கேன்சல் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இதில் இந்த அட்ரஸை நான் ஏற்கனவே காப்பி பண்ணியிருக்கிறேன். அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அதாவது github.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போயிடுறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குரூப்டு இந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா சில குரூப்டு பை கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்குறாங்க. இதில் நாம் குரூப்டு பை லாங்குவேஜ் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பேண்டை கிளிக் பண்ணுறேன். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு தமிழ் அப்படி சொல்லியிருக்கோம். எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லா நாட்டோட இதோட பேரும் இருக்கும். அதில் நமக்கு தமிழ் லாங்குவேஜில் இருக்கிறது வேணும் இல்லையா, அதனால் பாருங்கள், இங்கே தமிழ் அப்படி சொல்லியிருக்குது. இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100+ சேனல்ஸ் இருக்குது. இந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆமாம், இதை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டோம். இப்போ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம VLC மீடியா பிளேயருக்குள்ளே போயிடுறோம். இந்த மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணுறோம். ஸ்ட்ரீமில் இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய நெட்வொர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்டர் எ நெட்வொர்க் URL அந்த இடத்துல இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்பு. இதை கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரீமுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடியதை அப்படியே நீங்கள் எதையுமே சொல்லாமல் வெறுமனே நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது என்ன பண்ணோன்னா, அந்த சேனலுக்குரிய அட்ரஸ்களை போய் கண்டுபிடிச்சி உங்களுக்கு அந்த டிவியினுடைய சேனல்ஸுங்க லிஸ்ட்டை எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ அதை எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய சேனலை ப்ளே பண்ணோம். அது கொஞ்சம் டைம் எடுக்குது, ஒரு 20-30 செகண்டுக்கு எடுக்குது. அது கம்ப்யூட்டரினுடைய ஸ்பீடை பொறுத்து மாறுபடும். கொஞ்சம் பழைய கம்ப்யூட்டருங்கிறதால கொஞ்சம் டைமிங் எடுக்குது. இது பிறகு நம்ம எப்படி சேனல்ஸ் மாற்றுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட்ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் டாடா ப்ளே மூலமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. அது ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இந்த பிளேலிஸ்ட் இருக்கும். டாகல் பிளேலிஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லா தமிழ் சேனல்ஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசியா டிவி, அப்புறமா பார்த்தீங்கன்னா DD தமிழ் இருக்குது, தசரதன் டிவி, டிஸ்னி சேனலு, இப்படியெல்லாம் இருக்குது. இதில் நம்ம பார்த்திங்கன்னா கலைஞர் முரசு இருக்குது, ஜே மூவி இருக்குது, இசை அருவி இருக்குது. இப்போ இந்த இசை அருவி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் போதும். உங்கள் இந்த சின்ன மானிட்டரில் அது லோட் ஆக ஆரம்பிக்கும். இது என்னன்னா, எல்லாத்துக்குமே இந்த லோடிங்க்கு டைமிங் இருக்குது. இப்போ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ₹5 ருசி கண்டனாக்கு ருச்சியை மட்டும்தான் விரும்பும் அமிர்தாஞ்சன் காம்பி, த பவர் டு பி யூ, பிர்லா ஆஃபீஸ் பெயிண்ட்ஸ், வாட்டெல்லாம் நீங்களும் மஜா பண்ண ரெடியா? Amazon Prime Video. சரவணா சில்வரத்னத்தில் நியூ இயர் ஆஃபர். நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசை அருவி ஓடிட்டுருக்கு. மறுபடியும் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இதுக்கு கீழே இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. எல்லா சேனலுமே இருக்குது. சன் டிவியிலேருந்து எல்லா சேனலும் இருக்குது. மாலை முரசு, மக்கள் டிவி, எம்நாடு, நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் இருக்குது. நியூஸ் அனைத்து மேக்ஸிமம் எல்லா நியூஸ் சேனலுமே இருக்குது. பாலிமர் இருக்குது,
பாலிமர் டிவி இருக்குது. பாலிமர் டிவியை நம்ம கிளிக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பாலிமர் டிவி ஓடிட்டுருக்கு. இதை நம்ம பெருசு பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு வந்து ஃப்ரீயாக எல்லா விதமான தமிழ் சேனலும் நமக்கு கிடைக்குது. இதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டரும் இன்டர்நெட் வசதியோடு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் நம்ம இந்த விஎல்சி மீடியா பிளேயர் மூலமாக தமிழ் சேனலை ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்த்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.